ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகுல் ஆரி வேர்ல்ட். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ரேமில் துணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, இந்த துணி வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போன வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு இந்த ஃப்ரேமில் துணி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பண்ணிக்கோங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன், மார்க்கர் எடுத்திருக்கேன், நூல் கோத்து போகிறதுக்காக மணி ஊசி எடுக்காமல் த்ரெட்டு கோத்து போகிறதுக்கான ஊசி எடுத்திருக்கேன். நார்மல் அயன் நீடில் தான் எடுத்திருக்கேன். பிராண்டட் ஊசி நான் எடுக்கல. பிராண்டட் ஊசி யூஸ் பண்ணுறவங்க அதை கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து ஆரி ஒர்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன டிச் பண்ண போகிறோம், என்ன தைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின் ஸ்டிச் தான் தைக்க போகிறோம். ஸ்டெயின் ஸ்டிச் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து மார்க்கர் எடுத்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. தெரியுதுங்களா? நான் இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட் எடுத்துக்கோங்க. ஜரி த்ரெட்டை வந்து இந்த விரலால் 2-3 சுற்று சுற்றி இப்படி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்படி நூல் பிடிச்சி 1-2-3 சுற்று சுற்றி இந்த நூல் வந்து இந்த நூலுக்குள்ளே போகணும். அந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா ஒரு நாட் வந்துடும். இப்போ இப்படி இழுத்திங்கன்னா ஒரு நாட்டு வரும் பாருங்கள். இங்கே பாருங்கள், நாட்டு விழுந்துருக்கா? இந்த மாதிரி நாட்டு விழும். நாட்டு விழுந்த பெருக்கி இந்த ஜரி த்ரெட்டை வந்து ஃப்ரேம் கீழே நம்ம கொண்டு போகணும். நூலோட கீழே கொண்டு போயிட்டு நம்ம வந்து இந்த நூல் பிடிக்கிற மெத்தடே இப்படி தான் பிடிக்கணும். இப்படி பிடிச்சி ஊசி வச்சு நம்ம துணியில் குத்தி இந்த நூலை வந்து நம்ம இப்படி இழுக்கணும். இப்படி மேலே இழுக்கணும். புரியுதுங்களா? நம்ம பிடிக்கிறது கீழே ஃப்ரேம் கீழே பிடிக்கிறது இப்படி தான் பிடிக்கணும். பார்த்துக்கோங்க எப்படி பிடிக்கிறேன்னு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி பிடிச்சிட்டு துணியில் இப்படி ஊசி நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளே குத்திட்டு இப்படி மேலே இழுக்கணும். இப்படி இழுத்தா இந்த நூல் மேலே வந்துடும். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஜரி வந்து ஃப்ரேம் கீழே வச்சுருக்கேன். ஃப்ரேம் கீழே ஜரி வச்சுருக்கேன். இந்த த்ரெட்டை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு நேராக எடுத்துகிட்டு போய் இப்படி கீழே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் குத்தி எடுக்கிறேன். இப்படி ஊசியை வந்து நேராக வச்சுக்கணும். நேராக வச்சு இப்படி குத்தி இப்படி இழுத்தனா நூல் மேலே வந்துடும். மேலே வந்துட்டு ஊசி வந்து நம்ம இந்த பக்கம் போகிறதுனால இந்த ஊசி முனை வந்து இந்த பக்கம் இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு போட போகிறோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி திருப்பி உள்ளே குத்தி இப்படி ஒரு ஊசியில் நூல் சுற்றி அதே மாதிரி மேலே இழுக்கணும். மேலே இழுத்தா இதே மாதிரி வந்துடும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு போடுறேன். ஊசி வந்து இப்படி நேராக பிடிச்சி நேராக உள்ளே சொருகணும். கீழே நூல் சுற்றணும். மேலே இழுக்கணும். இழுத்துட்டு கொஞ்சம் அந்த பக்கம் திருப்பி இப்படி இழுத்தா வந்துடும். நெக்ஸ்ட்டு போகிறேன் பாருங்கள். கொஞ்சம் தூரம் தள்ளி உள்ளே சொருகி கீழே நூல் சுற்றணும். மேலே இழுக்கணும். இழுத்து ஆப்போசிட் சைடு ஊசி திருப்பி இழுத்தா இப்படி நூல் நீட்டாக வரும். அது நம்ம கீழே வந்து நூல் இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு தையல் போடலாம். கீழே அதே மாதிரி சுற்றணும். மேலே இழுத்து நம்ம பக்கம் திருப்பி நெக்ஸ்ட்டு போடலாம். கீழே எப்படி நூல் சுற்றுறதுன்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே பாருங்கள், நேராக வச்சு ஊசி நேராக சொருகணும். கீழே நூல் சுற்றணும் அந்த ஊசி முனையில். அடுத்து அந்த ஊசியை வந்து இழுத்து நம்ம பக்கம் ஊசியோட முனையை நம்ம பக்கம் திருப்பி நூல் இழுத்தா வந்துடும் பாருங்கள். நேராக குத்தணும். இப்போ பாருங்கள், நான் ரொம்ப கிட்டவே உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப தெளிவாகவே காமிக்கிறேன். இப்போ இது இப்படி இருக்குங்களா? இதை வந்து நேராக வச்சு ஊசி நேராக வச்சு இதுக்குள்ளே இப்படி சொருகணும். சொருகின உடனே கீழே நூல் சுற்றணும்.
இப்போ வந்து கீழே நூல் சுற்றிக்கிட்டு இந்த ஊசியை வந்து இப்படி மேலே இழுத்தனா கீழே இருக்கிற நூல் வந்து வந்துருச்சிங்களா, இப்படி இழுத்து இப்போ இது ரொம்ப பெருசாக வந்துருச்சு எனக்கு. இப்போ வந்து நான் கீழே இருக்கிற நூல் பிடிச்சி இழுத்தேன்னா அந்த நூல் வந்து எனக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். கீழே இருக்கிற நூல் இழுத்தனா இப்படி அட்ஜஸ்ட் ஆகிடும். நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு வேணுன்ற அளவு குத்தி நேராக ஸ்ட்ரைட்டாக வச்சு குத்தி கீழே நூல் சுற்றணும். கீழே நூல் சுற்றி எடுத்தோன்னா மேலே நூல் வரும். இங்கே பாருங்கள், மேலே நூல் வந்துச்சா? உங்களுக்காக நான் வளைச்சி காமிக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வச்சு போடுங்க. இப்போ மேலே வந்துச்சா? இப்போ வந்து இதுக்குள்ளே இழுத்து இப்படி வரணும். இப்போ இப்படி குத்தணும். கீழே எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஊசி வந்து இப்போ உள்ளே குத்தலாம். குத்திட்டு இந்த நூல் இப்படி பிடிச்சிட்ருக்க நூல் வந்து ஊசி மேலே போய் வரணும். இந்த பக்கம் போய் இப்படி ஒரு சுற்றி இப்போ இப்படி இழுக்கணும். இப்படி இழுத்தா மேலே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அதே மாதிரி சொல்லி காமிக்கிறேன். இப்படி குத்தி இப்படி பிடிச்சிட்ருக்க நூல் போய் இது மேலே இப்படி சுற்றி இப்படி வரணும். இப்போ இப்படி இழுத்தா வந்துடுச்சு, மேலே வந்துடும். அதை இழுத்து நம்ம போடலாம். இந்த ஸ்டெயின் ஸ்டிச் வந்து போடுறது வந்து குட்டி குட்டிஸாக தான் போடணும். நம்ம இப்போ பிகினர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னும் போது நம்ம கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கலாம். இப்போ வந்து கோடு போட்ட வரையும் முடிஞ்சிருச்சுங்களா? இப்போ நம்ம போட்டிருக்க இந்த செயினை வந்து கொஞ்சம் நீட்டாக எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து குத்தி இன்னொரு செயினை எடுக்கணும். நாம் குத்தி எடுத்துட்டு இப்போ இது ஒரு செயின், இது ஒரு செயின், 2 செயின் இருக்குங்களா? இந்த 2 செயினையும் ஃபஸ்ட்டு இந்த செயினுக்குள்ளே ஊசி விட்டுக்கலாம். ஊசி விட்டு இந்த 2வது செயினுக்குள்ளே விட்டு 2வது செயின் வந்து ஃபஸ்ட்டு நூலுக்குள்ளே உள்ளே இழுக்கணும். உள்ளே இழுத்துட்டா ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே செகண்ட் நூல் உள்ளே வந்துடும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற லூப்போட ஒரு முனையை பிடிச்சி இப்போ நம்ம இழுத்தோம்னா ஒரு நாட்டு விழுந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நாட்டு விழுந்துருச்சு. இப்போ வந்து இது கீழே இழுத்தோன்னா நாட்டு வந்து உள்ளே போயிடும். இருங்க, உள்ளே பாருங்கள். இப்போ வந்து இந்த நாட்டு வந்து உள்ளே போயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. இன்னொரு லைன் உங்களுக்கு இதே மாதிரி நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு சரி த்ரெட்டில் நாட் காமிக்கிறேன், தெளிவாக பாருங்கள். கீழே எப்படி சுற்றி எடுக்கணும்னு நான் காமிச்சிருக்கேன், அதே மாதிரி சுற்றி எடுங்க. ஊசி வந்து இப்படி நேராக வச்சு உள்ள குத்தி இப்படி எடுக்கணும். பாருங்கள், லாஸ்ட்டில் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்படி இழுத்துட்டு செகண்டாக ஒரு லூப் எடுக்கணும். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற லூப்புக்குள்ளே செகண்ட் லாப்பை கொண்டு வரணும். ஃபஸ்ட்டாக இருக்கிற லூப்புக்குள்ளே செகண்ட் லூப்பை கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிற நூலை பிடிச்சி இழுக்கணும். இழுத்தா இப்படி நாட்டு விழுந்துடும். அதை வந்து இப்படி கீழே இழுத்தா அந்த நாட்டு கீழே போயிடும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் ஸ்டெயின் ஸ்டிச் போடணும்.
நீங்கள் வந்து ஜரியில் வந்து 2 லைன் ஸ்டெயின் ஸ்டிச் போட்டிருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய போட்டு பழகணும். பழகிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் எடுத்துக்கணும். சில்க் த்ரெட்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கணும் இதே மாதிரி ஸ்டெயின் ஸ்டிச். நீங்கள் வந்து சங்கிலி தையல் வந்து போட்டு பழகணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து நிறைய பேருக்கு கட் ஆகும். நூல் கட் ஆகாமல் வரணுன்றதுனால டபுள் பெல் பிராண்டோட நூல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நூல் கட் ஆகாமல் வரும். சில்க் த்ரெட்டில் வந்து எப்படி ஸ்டெயின் ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து நாம் எப்போவுமே ஸ்டிச் பண்ணும்போது இப்படி ரெண்டாக நூல் எடுத்துக்கணும். ஒரு நூலில் ஸ்டிச் பண்ணால் நூல் கண்டிப்பாக கட் ஆகும். இப்படி ரெண்டாக நூல் எடுத்துக்கின்னு நம்ம அதில் போட்ட நாட்டு மாதிரியே இதுலேயும் 2-3 சுற்றி சுற்றி நாட்டு போட்டுக்கணும். பாருங்கள், 1 2 3 சுற்றி சுற்றிட்டு இந்த நூல் வந்து அந்த ஹோல்குள்ளே கொண்டு போகணும். கொண்டு போய் அந்த ஹோல்குள்ளே நூல் விட்டு எடுத்தோன்னா நாட்டு விழுந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.